கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய திருப்பெயரினாலே சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நம்மளுடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை திருப்பாடல்கள் 150 இறை வார்த்தை 5வது 6வது வசனம். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக, அல்லேலூயா. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக, அல்லேலூயா. நாம் ஏன் பிறந்தோம்? நாம் பிறந்ததுடைய நோக்கம் என்ன? எதற்காக இந்த உலகத்திலே நாம் பிறந்திருக்கிறோம்? ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாக அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்றால் எப்படி அழைத்திருக்க முடியும்? அவர் அப்படி அழைத்திருக்கிறார் என்றால் நமக்கு ஒரு உருவம் இருந்திருக்கணும். நிச்சயமாக ஒரு உருவம் இருந்திருக்கணும். அந்த உருவம் எப்படியாக இருந்திருக்கும்னா, அது ஆவியின் வடிவிலே அது இருந்திருக்கும். ஒரு ஆவியை தான் ஒரு உடலில் புகுத்த முடியும் இல்லையா? ஆண்டவர் அப்படியாக நாம் ஆவியாய் இருக்கும் பொழுது நம்மை பெயர் சொல்லி அழைத்து இந்த சரீரத்துக்குள் போ என்று சொல்லி நம்ம இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பியிருக்கிறார். எதற்காக அனுப்பினார்? நாம் பிறந்ததன் நோக்கம் என்ன? இதுவரை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்ன நோக்கத்திற்காக நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் என்று? வேதம் சொல்லுகிறது, அனைத்து உயிர்களே, அனைத்து உயிர்களே, மனித உயிர்களேன்னு சொல்லலை, அனைத்து உயிர்களே நீங்கள் ஆண்டவரை புகழ்ந்திடுங்க, அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது கிரேக்க பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேய பைபிளில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? நாசியிலே சுவாசமுள்ள யாவும் ஆண்டவரை துதிப்பதாக, அல்லேலூயா அப்படின்னு எபிரேய பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக அது கிரேக்கமாக இருக்கட்டும், எபிரேயமாக இருக்கட்டும், எந்த மொழியாக்கமாக இருந்தாலும் அர்த்தம் ஒன்று தான். ஸோ அப்போ உலகிலே உண்டாக்கப்பட்ட எல்லா உயிர்களும் அதனுடைய முதல் வேலை என்னன்னா, அவரை ஆராதிக்கவும் துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் மாட்சிமைப்படுத்தவுமே நாம் இந்த உலகத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். அது ஒரு முதலாவது நோக்கம். அதுதான் முதலாவது பிரதான நோக்கம். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற காலத்திலே நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை ஆண்டவரை ஆராதிக்கவும் துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் மாட்சிமைப்படுத்தவும் மகத்துவப்படுத்தவும் அவரை போற்றவும் அவரை துதிக்கவும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், புகழவும், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதற்காகவே நாம் படைக்கப்பட்டோம். அவரால் உண்டாக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் அவரை ஆராதிக்கிறது. காலையில் சூரியனும் மாலையில் சந்திரனும் அவரால் உண்டாக்கப்பட்ட நட்சத்திரங்களும் அண்ட சராசரங்களும் இந்த ஒரே வார்த்தையிலே உண்டாக்கிய தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் ஒருத்தன் மாத்திரம்தான் அவரை ஆராதிக்க துதிக்க மறந்து போகிறான். நான் உண்டாக்கப்பட்டது எனக்காக, என் குடும்பத்திற்காக, என்னை சார்ந்தவர்களுக்காக, என்னுடைய எதிர்காலத்திற்காக இப்படின்னு நம்ம நினச்சி நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் வரும், எல்லாம் முடியும். அப்பொழுது நம்ம அங்கே செல்லும் பொழுது நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கப்படும். ஆண்டவருடைய என்ன நோக்கத்திற்காக நீ இந்த உலகத்திற்கு நீ அனுப்பப்பட்டாயோ அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றி விட்டு வந்தாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன பதில் சொல்ல போகிறோம்? யோசிங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் இந்த தியானத்திற்கு எனக்கு கொடுத்த வார்த்தை இதுதான். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுங்கள். நாசியிலே சுவாசமுள்ள யாவும், யாருக்கெல்லாம் சுவாசம் இருக்கோ அவங்க எல்லாம் துதிக்கணுங்க. எதுக்கெல்லாம் சுவாசம் இருக்கும்? எல்லாவற்றுக்கும் உயிரினங்கள், ஊர்வன, நடப்பன, பரப்பன, மிதப்பன, எல்லாத்துக்குமே, விலங்கினங்கள் எல்லாத்துக்குமே சுவாசம் இருக்குது. அவைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் வாழ்வதற்கு பணம் தேவையில்லை. ஆனால் மனிதர்களாகிய நமக்கு மட்டும்தான் பணம் தேவை. பணம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது, சாப்பிட முடியாது, மற்ற காரியங்களை செய்ய முடியாது.
ஆனால் மற்ற விலங்கினங்களை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், கால்நடைகளை பாருங்கள், இயற்கைகளை பாருங்கள். அவைகளுக்கு பணம் இல்லை, காசு இல்லை, அவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஜீவித்து கொண்டிருக்கிறது. அவைகளுக்கும் போஷிக்கிற தேவன் அவைகளையும் போஷித்து கொண்டிருக்கிறார். மனிதன் மட்டும்தான் நான் பிறந்தேன், நான் வளர்ந்தேன், நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிடணும், எல்லாம் நான். எதை உண்போம் எதை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தேவையானவை இன்னதென்று அந்த நேரத்தில் உங்களுக்கு அளிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு வார்த்தைகள் மேலெல்லாம் விசுவாசம் இல்லை. நாம் எல்லாவற்றையும் நம்முடைய முயற்சியிலே நாம் எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் மேல்நாட்டிலெல்லாம் கேட்குறாங்களோ, வை காட், ஹூ இஸ் காட்? எதுக்கு கடவுள்? யார் கடவுள்? எனக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குற அறிவிலிகளெல்லாம் இருக்கிறாங்க உலகத்தில். அதெல்லாம் வேண்டாம். ஸோ அதனால் நாம் பிறந்ததுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். நம்ம அவரை ஆராதிக்கவும், துதிக்கவும், மகிமைப்படுத்தவும், மாட்சிமைப்படுத்துவது நம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளுடைய பிரதான நோக்கம். எனக்கு அருமையானவர்களே, ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, கொடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் அப்பா, நாங்கள் பிறந்ததுடைய நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீர் பேசிய அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இனி ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் உம்மை ஆராதிப்பேன், துதிப்பேன், மகிமைப்படுத்துவேன், மாட்சிமைப்படுத்துவேன், உம்மை மகத்துவப்படுத்துவேன் ஆண்டவரே. அதற்காக எனக்கு நீர் நேரத்தை ஒதுக்கி தாங்கப்பா. நாம் உம்மை ஆராதிக்கிற மக்களாக எங்களை மாற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென்.